Friends, எல்லாருக்குமே வணக்கம். important editorials நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். And friends, I just want to let you know that 14th, 15th and 16th அதாவது Thursday, Friday and Saturday editorial analysis என்னால அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கும் சில personal commitments இருக்கு. I am going out of town, so I am sorry for that. I hope you will support me and I am sorry for the inconvenience, guys. So let's move to the important articles now. See, இன்னைக்கு important articles பாத்தீங்கன்னா the disaster next door. இன்னைக்கு இந்த ஆர்டிகல் நம்ம இன் டீடைலா பார்க்கலாம். பிளஸ் இதுல இருந்து நான் ஒரு ethical questions உங்களுக்கு கேக்குறேன், which could be very much helpful in writing your UPSC answers. Plus next articles எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா forest policy on today's terms. So இந்த ஆர்டிகலும் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் and மத்த ஆர்டிகல் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. So I'll just give a glimpse of these two articles, that is search for quality and Spanish step. So இந்த search for quality ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா இதுல credit rating agencies பத்தி சொல்ல வராங்க. See guys, credit rating agencies-னா ஒரு ஃபேக்டரியோட பெர்ஃபார்மன்ஸ எடுத்துட்டு வர்றது தான் credit rating agencies. So they are of many types. ஈவன் கவர்மெண்ட்டை கூட ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு கம்பெனியோட ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஃபைன், உங்களுக்கு இதுல இருந்து முக்கியமான விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் ரெகுலேட்டட் பை செபி. ஸோ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை ரெகுலேட் பண்ணுது. ஃபைன், ஸோ இப்போ செபி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்காக சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா யூபிஎஸ்சி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல கமோடிட்டிஸ் மார்க்கெட்ஸ் பேஸ் பண்ணியோ क्वेश्चंसலாம் கேட்கறது இல்ல. சோ செபி ரெகுலேட்ஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இது தெரிஞ்சா போதும். அண்ட் இப்போ செபிஸ் எடுத்துட்டு வந்திருக்கிற ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ரூல்ஸ். சோ இதனால இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமான ரூல்ஸ் வந்ததுனால கிரெடிட் ரேட்டிங் பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஈவன் நிறைய பேர் கிரெடிட் ரேட்டிங் ஒரு பாசிபிளான மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன்ன வர மாட்டாங்க. எந்த பிசினஸுமே கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஓபன் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன், ஸோ இன்டர்நேஷனல் சினாரியோல நீங்க இந்த பாத்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. ஏன்னா யூபிஎஸ்சியில பிஃபோர் 10 years they used to ask இந்த பேர் கொடுத்து இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர், மூடிஸ் அண்ட் ஃபிட்ச். ஸோ இவங்க 3 பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். அண்ட் இவங்க எல்லாமே வெஸ்டர்னைஸ்டு நேஷனை சேர்ந்தவங்க. சோ யூஎஸ், யூரோப் இந்த மாதிரி நேஷன்ஸை சேர்ந்தவங்க. ஃபைன், சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களா போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். அண்ட் இந்த ஸ்பானிஷ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது என்னன்னா கேட்டலோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. சோ அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஸ்பெயின்ல இருந்து நாங்க தனியா வரணும், சோ அதுக்காக எங்களுக்கு ரெஃபரண்டம் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஹவவர் நீங்க இந்த கேட்டலோனியா ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸான நேஷன். சோ இவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு சம்பாரிச்சு ஸ்பெயினுக்கு டாக்ஸ் கட்டினா கூட எங்க கிட்ட டெவலப்மெண்ட் அவ்வளவா இல்ல, சோ எங்களுக்கு தேவையான ப்ராஸ்பெரிட்டி எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலோனியா பீப்புள் ஆர் டிமாண்டிங் ஃபார் அ செப்பரேட் ஸ்டேட் இன் ஸ்பெயின். சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பட் ஹவவர் ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணுது. அண்ட் ஈவன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க இப்படியும் ரெஃபரண்டம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் இருக்கு, அந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி இது இன்வாலிட்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஸ்பெயின் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிருக்கு. சோ இதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல். இஃப் யூ நோ தீஸ் மச், இட்ஸ் மோர் தென் எனஃப். ஃபைன், சோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், தி டிசாஸ்டர் நெக்ஸ்ட் டோர். சி கைஸ், இப்போ ரோஹிங்கியா கிரைசிஸ் வந்து நம்ம 2 நாளா பார்த்திருப்போம். சோ கிரக்ஸ் ஃபார்மேட்ல பேசிக்கா உங்களுக்கு சொல்லணும்னா, ரோஹிங்கியாஸ் வந்து ரக்கைன் ஸ்டேட்ல வாழ்றவங்க. அவங்கள வந்து மியான்மர் கவர்மெண்ட் ஸ்டேட்லெஸ் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு 2 மாசமா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய வயலன்ஸ் நடக்குது. சோ அதனால they tend to migrate. அவங்க மைக்ரேட் ஆகிறது பாத்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க, இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க, இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு மைக்ரேட் ஆகுறாங்க. பட் ஹவவர் இந்தியன் சினாரியோ எடுத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ரோஹிங்கியாஸ் பீப்புளை இல்லீகல் இமிகிரண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ரோஹிங்கியாஸை திருப்பியும் டிபோர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்கோம். ஃபைன், சோ இதுதான் பேசிக்கான பேக்ரவுண்ட். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டிகல் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் இந்தியா பங்களாதேஷ் பெர்ஸ்பெக்டிவ் கூட இந்த ஆர்டிகல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, which is very good. ஃபைன், சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, 3 லட்சம் ரோஹிங்கியாஸ் வந்து ரக்கைன் ஸ்டேட்டை தாண்டி பங்களாதேஷுக்கு போயிருக்காங்க. சோ இதனால பங்களாதேஷ் வந்து ஒரு இமென்ஸ் பிரஷர்ல இருக்கு. ஏன் பிரஷர்ல இருக்குன்னா, அவங்க கிட்ட கேம்ப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்ல. அதாவது மியான்மர் பங்களாதேஷ் பார்டர்ல கேம்பும் சரியா இல்ல. அவங்களுக்கு தேவையான ஷெல்டர் பங்களாதேஷ்னால ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, பங்களாதேஷே ஏற்கனவே டென்சிலி பாப்புலேட்டட் நேஷன் தான். சோ அவங்க எப்படி 3 லட்சம் ரோஹிங்கியாஸுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல ஷெல்டர் கொடுக்க முடியும்? சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன், பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிங்கியாஸ் வந்து மியான்மர்ல ஹராஸ் ஆயிருந்தாங்க அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஆர்டிகல்ல பார்த்துட்டோம். பட் ஹவவர் மியான்மர் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த அட்டாக்ஸ் ஆன் ரோஹிங்கியாஸ் எப்போ நடந்ததுன்னா ரீசெண்டா 400 பேர் மியான்மர் அத்தாரிட்டிஸ் இறந்திருக்காங்க. ஃபைன். சோ அதனாலதான் நாங்களும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரோஹிங்கியாஸ் மைக்ரேட் ஆனது ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ அவங்க வந்து டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ்ல மைக்ரேட் பண்றாங்க. சோ நம்ம நேத்தே பார்த்திருப்போம் நாஃப் நிவர்ல they also tend to cross border over the overcrowded boats. so இந்த மாதிரி அவங்க பண்ணின்னு இருக்கிறது also it's a sense of concern அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா ரோஹிங்கியாஸ் வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் இந்தியா கொடுக்கல அண்ட் இந்தியன்ஸ் வந்து அவங்கள அன்டிசைரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரோஹிங்கியாஸ் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ் பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. ஏன்னா நீங்க ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்சிஸ், டிபெட்டன்ஸ், ஆப்கானிஸ்தான்ஸ் பீப்புள், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், பங்களாதேஷிஸ்ல இருந்து 1971 வார் அப்போ அண்ட் ஈவன் பாலூச்சி பீப்புளை நம்ம ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கோம் அண்ட் அவங்களுக்கு இங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கோம். சோ இந்தியாவோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிதி தேவோ பவ, அதாவது விருந்தாளிகளை வரவேற்கிறது தான் நம்ம கல்ச்சர், கலாச்சாரம். சோ இப்போ இந்தியா அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா the stance on the Rohingya issue நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஏன் டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னா இது வந்து ஒரு இந்தியாவோட வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது, ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொவைட் பண்றது, இதுதான் இந்தியாவோட கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லிட்டு பங்களாதேஷ் சினாரியோல பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா சவுத் ஏசியால பர்டிகுலர்லி பங்களாதேஷுக்கு வந்து இந்த ரோஹிங்கியா கிரைசிஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து மத்த ரீசன்காக வேணாலும் இல்லைனாட்டியும் ஹியூமானிடேரியன் கிரைசிஸ்ல இந்த ரோஹிங்கியா இஷ்யூவை பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவும் மியான்மரும் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் மியான்மர். சோ நம்ம மியான்மருக்கு சப்போர்ட் பண்றோம் ஓவர் தி இஷ்யூ ஆஃப் வயலன்ஸ் ஆஃப் ரக்கைன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறதா இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இப்படி சொன்னதுனால அவர் நிறைய அட்ராசிட்டிஸை ஓவர் லுக் பண்ற மாதிரி இருக்கு. சோ கண்ண மூடித்தனமா நிறைய சஃபரிங்ஸை பார்க்காத மாதிரியே அவர் பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்னால பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இப்போ பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆன நாடு. ஃபைன். சோ இட் இஸ் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் அண்ட் ஈவன் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து பங்களாதேஷ் தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்களாம். ஃபைன். அண்ட் இப்போ பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அண்ட் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெஃப்யூஜிஸுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபைன். அட் த சேம் டைம் நீங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரோஹிங்கியாஸ் இருக்காங்க. ஆனா இந்தியால வெறும் 40,000 பேர் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இது காரணம் வந்து நாஃப் ரிவர் அப்படின்றாங்க அண்ட் ஓபன் பார்டர் வித் மியான்மர். ஃபைன். பிளஸ் ஈவன் ரெட் கிராஸ் கமிட்டி கூட இந்த மியான்மர் ஏரியாஸ்க்கு பேஸ் பண்ணி ஒரு சஜஷன் கொடுத்திருக்கு. அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவங்க நீங்க மியான்மர்லயே ரோஹிங்கியாஸை வச்சுக்கோங்க. சோ அங்கேயே நாங்க இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறோம், அவங்களுக்கு தேவையானது நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ரெட் கிராஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஹவவர் இதுக்கு வந்து மியான்மர் கவர்மெண்ட் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஃபைன். சோ இப்போ பங்களாதேஷ் என்ன பண்றாங்கன்னா அவங்க வேர்ல்டு சினாரியோல இந்த ரோஹிங்கியா கிரைசிஸ எடுத்துட்டு போறாங்க அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வயலன்ஸை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து இதை ஒரு இன்டர்நேஷனல் சினாரியோ ஆக்க பாக்குறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் a country dignity when thousands of our own nationals are fleeing home to take refuge outside. சோ இதுதான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தேவையில்ல. பட் ஸ்டில் பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் சினாரியோல இந்த ஒப்பீனியனை பிளேஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா பாலி டிக்ளரேஷனை பத்தி பேசினாங்க. சோ நேத்து தான் நம்ம பாலி டிக்ளரேஷன் பார்த்திருப்போம். சோ இட் இஸ் அன் வேர்ல்டு பார்லிமெண்டரி ஃபோரம் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு மீட்டிங் அண்ட் இதோட அவுட்கம் தான் பாலி டிக்ளரேஷன். அண்ட் இதுக்கு வந்து இந்தியா அக்செப்டன்ஸ் கொடுக்கல. பட் ஹவவர் நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா அக்செப்டன்ஸ் கொடுத்திருக்கு. ஃபைன். சோ இந்தியா எதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஃபைன். ஓகேங்களா? சோ ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பை பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து 2009 இருந்தே என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரஸ்டட் நெய்பர்ஸ்ல ஒருத்தர் நம்மளுக்கு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரா. அண்ட் ஈவன் டாக்கா தான் நியூ டெல்லியோட நிறைய செக்யூரிட்டி கன்சர்னை அட்ரஸ் பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க கிராஸ் பார்டர் டெரரிசம் பார்க்கலாம், இன்சர்ஜென்சி குரூப்ஸ் பார்க்கலாம். சோ இன்சர்ஜென்சி குரூப்ஸ்க்குலாம் பங்களாதேஷே அகைன்ஸ்டா ஸ்டெப் எடுத்திருக்கு. ஃபைன். அண்ட் ஈவன் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பீஸான ஜோனா இருக்கு, ஒரு சேஃபஸ்டான ஒரு ஜோனா இருக்கு. அண்ட் ஈவன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மோர் தென் 50% ஆஃப் தி ட்ரேடு பங்களாதேஷ் ட்ரூவா தான் நடக்குது. அண்ட் இப்போ நம்ம ரயில்வே லிங்க்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இருக்கோம் பங்களாதேஷ் டு திருப்பூராக்கலாம். சோ பங்களாதேஷ் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான நேஷன் இந்தியாக்கு. பட் ஹவவர் இந்தியா இங்க என்ன பண்ணுது, நம்ம டீ ஸ்டார் ரிவர் பங்களாதேஷ்க்கு கொடுக்கறது இல்ல.
சரிங்களா? இது ஒரு கன்சர்ன். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ், ஒரு மனிதாபிமானத்துல கூட பங்களாதேஷுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது இல்ல. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 40,000 ரோஹிங்கியாஸ் தான். ஆனா பங்களாதேஷ் கிட்ட 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சோ இந்தியன் கவர்மெண்ட் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ்ல கூட ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா 2 சப்மரைன்ஸ் சைனா கிட்ட இருந்து வாங்கிச்சான். சோ இது வந்து ஒரு எக்கனாமிக் அண்ட் டிஃபென்ஸ் டைஸ் 2 நேஷனுக்குள்ள வளர்ற மாதிரி தெரிஞ்சது. இந்த சினாரியோ நடந்த உடனே நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பங்களாதேஷ் கிட்ட போயிட்டு அவரும் தன்னுடைய மிலிட்டரி ரிலேஷனை ஸ்ட்ராங் ஆக்கினாராம். ஃபைன். சோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு பங்களாதேஷ். சோ இதெல்லாம் இருந்து கூட, அதாவது இப்போ இந்தியா சைனா கூட பாத்தீங்கன்னாலே ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தது. சோ இவ்வளோ இருந்து கூட நம்ம பங்களாதேஷை கன்சிடரே பண்ண மாட்டேன்றோம் இந்த ரோஹிங்கியா கிரைசிஸ்ல. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நிறைய நேஷன்ஸ் சைனாவை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. சோ சைனா இதுல என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைனாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சோ சைனா ஒரு அக்ரெசிவான ஒரு பாலிசியை தான் மெயின்டைன் பண்ணும், எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸை தான் மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஹவவர் திஸ் இஸ் நாட் தி கேஸ் வித் இந்தியா. இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூ உள்ள நாடு ஒன்று. சோ இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா. அவங்களுடைய ஸ்டேட்மேன்ஷிப்பையும் ரீஜனல் லீடர்ஷிப்பை காமிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல சிச்சுவேஷனா இருந்தது. பட் ஹவவர் இந்த சிச்சுவேஷனை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கோஃபி அனன் இதுக்காக ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் அந்த சொல்யூஷனை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்றாங்க. பிளஸ் மியான்மர் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா இப்போ நீங்க இந்தியன் ஓஷன் டிப்ளமேசி பாத்துக்கோங்க, லுக் ஈஸ்ட் பாத்துக்கோங்க. சோ மியான்மர் தான் இஸ் த கேட்வே ஆஃப் லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைன். சோ இந்த பேசிஸ்க்காக நம்ம ஹியூமனிடேரியன் வேல்யூவை விட்டு கொடுக்கணுமா? சோ இது வந்து ஒரு மாடல் லீடர்ஷிப் வந்து இன்அடிக்குவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன் இல்ல ஒரு ஒகேஷன் வரும்போது இந்தியா வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் கன்க்ளூஷன்ல இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம பங்களாதேஷும் கன்சிடர் பண்ணாம, ஹியூமனிடேரியன் கிரைசிஸ்லயும் கன்சிடர் பண்ணாம இந்தியா தன்னுடைய ஸ்டாண்ட்ஸ் கொடுத்திருக்கிறது வந்து வெறும் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டுக்காகவும் வெறியும் தான் தெரியுதே தவிர ஒரு மாரல் வேல்யூஸை பேஸ் பண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் வந்து ஒரு மேஜர் கிரிட்டிசிசம் டு தி கவர்மெண்ட். நீங்க இந்த மாதிரிலாம் யூபிஎஸ்சியில் ஆன்சர் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் மாதிரி தான் தெரியும். அண்ட் நீங்க வேல்யூஸ், எத்திக்கல் ரீசன்ஸ், ரோஹிங்கியாஸுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓவர் ரேஜஸா எழுதுனீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எழுதுனீங்கன்னா, தென் இது வந்து ஒன் சைடட் தாட்டா இருக்கும். ஃபைன். பட் ஹவவர் இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இப்படி ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நீங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ரீசன். சி கைஸ், நம்ம ஏற்கனவே முன்னாடி ஆர்டிகல்ல பார்த்திருப்போம், இந்த ரோஹிங்கியாஸ் இந்தியாக்குள்ள வந்தாங்கன்னா தென் இவங்க வேரியஸ் ரீஜன்ஸ்ல ஸ்கேட்டர் ஆயிடுவாங்க. சோ இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், தமிழ்நாடு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஸ்கேட்டர் ஆயிருக்காங்க. சோ தே கேன் பி ஈஸிலி ப்ரோன் டு டெரரிசம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஹங்கர்ல இருக்கிறாங்க அண்ட் ஈஸியா அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணிடுவாங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஃபைன். அண்ட் கைஸ், உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, இந்தியன் கவர்மெண்ட் மியான்மர் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றது கரெக்ட் தான். பட் ஹவவர் பேக் எண்ட் ட்ரூவா இந்த ரோஹிங்கியா கிரைசிஸ அவங்க மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். சி இப்போ மியான்மர் கூட இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி லுக் ஈஸ்ட் பாலிசி அண்ட் தி இந்தியன் ஓஷன் டிப்ளமேசிக்காக மியான்மர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். பட் ஹவவர் ரோஹிங்கியா கிரைசிஸ்னு வரும்போது இந்த ஒரு ரீசன்காக நம்ம மியான்மர் கவர்மெண்ட்டை தூக்கி அடிக்க முடியாது. ஃபைன். ஏன்னா இது வந்து தன்னுடைய இன்டர்னல் இஷ்யூவை ப்ரோவ் பண்ற மாதிரி ஆயிடும். பட் ஹவவர் பேஸ்ட் ஆன் அவர் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நம்ம என்ன செய்யலாம்னா, பேக் எண்ட் மூலியமா, அதாவது பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் we can work for these Rohingyas. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஃபைன். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு क्वेश्चन நான் பிளேஸ் பண்றேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. whether Indian stance with respect to the Rohingya issue is accordance with the need of the time. So இந்த டைம்ல இந்த டிசிஷன் எடுத்தது கரெக்ட்டா? bring out your points with pros and cons. fine. So இதுல நீங்க எத்திக்கல் ரீசனாவும் எழுதலாம், நிறைய டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் கன்க்ளூஷன் எஃபெக்டிவா கொடுங்க. ஃபைன். So that's it with respect to this article, guys. And coming to the next article, a forest policy on today terms. See guys, இது வந்து national forest policy பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். அதாவது national forest policy 1988ல வந்த ஒரு ஆக்ட் இது. சோ இந்த national forest policy 1988 எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, in order to maintain an economic stability and ecological balance. So economic stabilityக்காகவும் ecological balanceக்காகவும் எடுத்துட்டு வந்தாங்க. So economic stability எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா, preservation wherever it is necessary and we have to restore the ecological balance that has been disturbed by the anthropogenic activities. அதாவது எங்கெங்கெல்லாம் ஹியூமன் இன்ட்ரூஷன்னாலேயோ இல்ல ecological balance டிப்ளீட் ஆயிருக்குன்னா அதெல்லாம் ரீஸ்டோர் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. அண்ட் கைஸ், உங்களுக்கு நேஷனல் ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட் பாலிசியை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா I have given you link in the description box. அது Ministry of Environment and Forest ஓட வெப்சைட். ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 பேஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸுமே அதுல இருக்கும். ஸோ ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக். பட் ஹவவர் இந்த ஆர்டிகல் நான் கிரக்ஸ்ல சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்விரான்மெண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஃபைன். பட் ஹவவர் என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி என்றதே ஒரு குவெஸ்டினபிளான ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி என்றது எப்படி இருக்கும்? ஏன்னா நேச்சுரல் ப்ராசஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆயின்னு இருக்கும். என்விரான்மெண்டல் ஆர் ஆல்வேஸ் சேஞ்சிங். என்விரான்மெண்ட் ஸ்டேபிளாவே இருக்காது. அதே மாதிரி தான் ஈகாலஜியும். தே ஆர் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் சக்சஷன், அதாவது வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சக்சஷன் இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டியே மித்து. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி மித்தா இருக்கும்போது நீங்க என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் எப்படி எடுத்துட்டு வர முடியும், அதுவும் பிரிசர்வேஷனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க, ஃபைன். பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 கீழே ஒரு ஃபாரஸ்ட் என்ற ஒரு டேர்மே தப்பா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபாரஸ்டுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரஸ்ட் பத்தி ஒரு டெஃபினிஷன் எடுத்துட்டு வராங்க. சோ ஃபாரஸ்ட் வந்து ஒரு செல்ஃப் சோன், ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ், அதாவது தன்னைத்தானியே வளர்த்துக்க கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் ஃபாரஸ்ட். சோ இது ஒரு பிளான்ஸ் மீடியம்ல இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய கம்யூனிட்டி கிரீச்சர்ஸ் எல்லாமே இதை டிபெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுல செல்ஃப் சோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, சோ இதுதான் இதுல இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. பட் ஹவவர் நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசு பிளான்டிங் தி ஃபாரஸ்டுக்காக செலவு பண்றாங்க. சோ விச் இஸ் an oxymoron. ஆக்சிமோரான்னா கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அதாவது அகைன்ஸ்டா பண்ற மாதிரி அர்த்தம். சி இதுக்கு ஆர்டிகல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரை லேண்ட் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க புல்லு முளையும், அதுக்கப்புறம் கிராசஸ் கொஞ்சம் டாலரா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்hrubs வரும், அதுக்கப்புறம் ட்ரீஸ் வரும், அண்ட் அல்டிமேட்லி இட் வில் லீட் டு தி ஃபாரஸ்ட். பட் ஹவவர் நீங்க ஈகாலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல நேரா எடுத்துட்டு போயிட்டு ட்ரீஸை நட்டிடுறீங்களே, சோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் கேக்குறாங்க. சோ இப்போ நீங்க ட்ரீஸ் நட்டிட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்துருமா? சோ இந்த ப்ராசஸ் ஆஃப் growthல நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி டிபெண்டா இருக்கிற நிறைய கிரீச்சர்ஸ் இருக்கும். சோ அந்த கிரீச்சர்ஸ்லாம் வளராதே. சோ டைரக்டா ஃபாரஸ்ட் இல்லனா ட்ரீஸ் பிளான் பண்றது தப்பு. அண்ட் இதுக்காக பப்ளிக் மணியை ஸ்பெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, இது இன்னும் மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ நம்மளோட டெஃபினிஷன் எப்படி இருக்கணும்னா, அதுக்கு தான் இந்த டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது மெயின்டைனிங் அண்ட் ஹெல்தி நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அண்ட் ஆர் என்விரான்மெண்ட் த்ரூ பிரிசர்வேஷன். சோ இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம பிரிசர்வ் பண்ணணும், பிளஸ் நேச்சுரல் ஈகோசிஸ்டம் ரீஸ்டோர் பண்றதுக்காக நம்ம விட்டுறணும், ஃபைன். அதே மாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது. சோ இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷனா இருக்கணும். அண்ட் இதுல ஒரிஜினல் நேச்சுரல் ஈகோசிஸ்டம்னா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு முன்னாடி ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குதோ அந்த ஸ்டேட்ல இருந்தா தான் அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம். நீங்க சும்மா பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க, ஃபைன். பிளஸ் இந்த ஆர்டிகல் சாயில் எரோஷனும் டெனுடேஷனை பேஸ் பண்ணி பேசுறாங்க. சி கைஸ், டெனுடேஷன்னா என்னன்னா, ஒரு எர்த் சர்ஃபேஸ் லேயர் இருக்கு இல்லையா, அதை டியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து டெனுடேஷன் தான், ஃபைன். சோ ஒரு சர்ஃபேஸ் லேயரை ரிமூவ் பண்றதே டெனுடேஷன், சரிங்களா? சோ சாயில் எரோஷனும் டெனுடேஷனை செக் பண்றது தான் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியோட வேலை. சோ இதுல வந்து எங்க பண்ணுவாங்கன்னா, கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல பண்ணுவாங்க. சோ கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் ஆஃப் ரிவர்ஸ், லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ், சோ இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இப்படி பண்ணாங்கன்னா சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் நடக்கும். அதே மாதிரி ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ரவுட்ஸ் வந்து மிட்டிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்ச்மெண்ட் ஏரியால வந்து சாயில் எரோஷன் அண்ட் டெனுடேஷனை வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, ரைட், ஃபைன். பட் ஆனா இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல இவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த கேட்ச்மெண்ட் ஏரியால நீங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனை பிரிசர்வ் பண்ணணும். சோ we have to protect the catchment areas of rivers and lakes, and இதையும் செல்ஃபா விட்டுறணும் so that they could grow back unhindered. so exploitation இருக்கக்கூடாது. அதனால கேட்ச்மெண்ட் ஏரியா செல்ஃபா தன்னையே ரெகுலேட் பண்ணி ஒரு நல்ல நேச்சுரல் வெஜிடேஷன் திருப்பி அங்க ரிவைவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி பேசுறாங்க. அதாவது the principal aim of forest policy என்னன்னா, environmental ஸ்டெபிலிட்டியும் ஈகாலஜிக்கல் பேலன்ஸையும் எடுத்துட்டு வரணும், சரிங்களா? சோ இது வந்து எல்லா லைஃப் ஃபார்ம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். சோ ஹியூமன், அனிமல், பிளான்ட் எல்லாத்துக்குமே இந்த என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ இதுதான் பேசிக் எய்ம் ஆஃப் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. சோ இது நம்ம பாயிண்ட் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் வந்து ஒரு மித்
அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இந்த எய்ம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பாலிசியே நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ இதோட எய்ம் எப்படி இருக்கணும்னா நம்ம என்விரான்மெண்ட்டை அவங்களாவே வளர விட்டுறணும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். அதாவது இப்போ வாட்டர் சைக்கிள் இருக்கு, நியூட்ரிஷன் சைக்கிள் இருக்கு, நேச்சுரல் ஃபாரஸ்ட் இருக்குன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சப்போர்ட் எப்படி பண்ணலாம்னா ஓவர் எக்ஸ்ப்ளோய்டேஷன் பண்ணக்கூடாது, அவங்க நேச்சர்ல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ growth-அ நம்ம கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஹோல் அஜெண்டாவே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் பாலிசி டாக்குமெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட ஒரு பேசிக்கான ஒரு பாலிசியா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சே ஆக்ட் ஆகுதான். ஃபைன். ஸோ ஃபாரஸ்டே டிஃபைன் இந்த பாலிசியை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க. அண்ட் இதே மாதிரி போனது போட்டோம். சோ இனிமேலாவது ஒரு நேஷனல் கோல் எடுத்துட்டு வரணும். அண்ட் ஈவன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுல என்ன ஒரு கஷ்டமா இருக்குன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணி, இன்னும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர்ஸ் வந்து இந்த ஷார்ட் கம்மிங்க கண்டுபிடிக்கல அண்ட் இதை விட்டுட்டு நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஃபைன். So that's it with respect to this article, guys. Fine. And that's it for today. If you have any queries, please write it in the comment box. Thank you, guys. Thank you for watching.